ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்பைசி சில்லி கார்லிக் பாஸ்தா ரெசிபிங்க. வாங்க அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், வேணா அங்கே போய் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் பாஸ்தா, பென்னே பாஸ்தா எடுத்துக்கோங்க. ஆனியன் இது மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. கார்லிக் ஒரு 20 கார்லிக் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 12 எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஊற வச்சுக்கலாங்க ஒரு 10 நிமிஷம். சில்லி 2 எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி ஹோல் பெப்பர் கார்ன் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் அதில் வச்சுக்கலாங்க. பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். பாஸ்தா வேகிற அளவுக்கு நிறையாவே விட்டுக்குங்க. இப்போ அதில் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்போ தான் பாஸ்தாஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ அதில் ஒரு மூடி போட்டு நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விடலாங்க. நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இதில் பாஸ்தாஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வேக விடலாங்க. ஒன்ஸ் இந்த வாட்டர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்மளோட ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த வெந்துட்டு இருக்க டயத்துக்குள்ளார நம்ம கேஷ்யூ நட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெப்பர் கார்ன் 1/2 ஸ்பூன் இருக்கு இல்லைங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு ஷோர் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது வினிகர், நீங்கள் ஆப்பிள் சிடார் வினிகர் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. அதோட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்களா? இப்போ பாஸ்தா எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தா பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ட்ரைன் பண்ணிக்கலாங்க வாட்டரை ஒரு ஃபில்டர் வச்சு. இப்போ இதை தனியாக குளிர விட்டுறலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வெசல் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு அதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கை வந்து ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக டோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் ஆனால் தான் இது வந்து நம்ம பாஸ்தாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கார்லிக் வந்து ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆக ஆரம்பித்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல்ஸ்லாம் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தாஸை அதில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அந்த மசாலாஸ் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது ஒரு சிம்பிள் ரெசிபிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதுதான் இதோட ஒயிட் சாஸுங்க. நம்ம வந்து ஒயிட் சாஸ் மைதா, பால், வெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்வாங்க இல்லைங்க, அப்படி செய்யாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக கேஷ்யூ நட், பெப்பர், பால் இது மாதிரி சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ கார்னிஷிங்க்கு ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம ஸ்பைசி சில்லி கார்லிக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேண்டசி மாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.